பிரசவத்துக்காக காத்திருக்கிற பெண்களுக்கும் பிரசவம் ஆனவங்களுக்கும் வீட்டுல இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கும் கட்டாயம் கொடுக்க வேண்டிய உணவுனா அது இந்த உளுந்து களி தான். உளுந்து களியை ஈவன் மோர் ஹெல்த்தியரா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எலும்புகளை வலுப்படுத்துற கருப்பு உளுந்து, ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்தின கருப்பு கவுனி அரிசி, கெட்ட கொழுப்பை குறைக்கிற குள்ளக்கார அரிசி, எப்பவுமே இளமையா வச்சிருக்கிற கருங்குருவை அரிசி, பெண்களுக்குள்ள எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கிற பூங்கார் அரிசி, சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துற காட்டு யானம் அரிசி, புது மாப்பிள்ளைகளுக்கு மட்டுமே கொடுக்கிற மாப்பிள்ளை சம்பா அரிசி. இது கூடவே பச்சரிசி, சிறுபருப்பு, சுக்கு, ஏலக்காய் எல்லாத்தையும் தனித்தனியா வறுத்து நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. உளுந்து களி செய்யறதுக்கு 1 கப் பனங்கருப்பட்டியை 2 கப் தண்ணியில கரைச்சு ஒரு கடையில சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல 1 கப் உளுந்து மாவை சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா கரைச்சிக்கோங்க. கட்டி இல்லாம கரைச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வேக விடுங்க. இந்த அளவுக்கு திக்கானதும் 1/4 கப் நல்லெண்ணெயை ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு கிளறி எடுத்தீங்கன்னா சூப்பரான உளுந்து களி ரெடி. கஞ்சி செய்யறதுக்கு 2 டம்ளர் தண்ணியில 2 ஸ்பூன் உளுந்து மாவை சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா கரைச்சிக்கோங்க. ஸ்டவ்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஸ்வீட் வேணும்னா பனங்கருப்பட்டி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா உப்பு சேர்த்து கஞ்சி மாதிரி எடுத்துக்கலாம். இதுல சேர்த்திருக்கிற பொருள் எல்லாமே சத்தானதுன்றதுனால பெண் குழந்தைங்களும் பிரசவனவங்க மட்டும்தான் சாப்பிடணும்னு இல்லாம எல்லாருமே தாராளமா எடுத்துக்கலாம். இவ்வளோ ப்ராசஸை என்னால செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க இதே மெத்தட்ல நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களோட வாட்ஸ்அப் அண்ட் வெப்சைட் டீடைல்ஸை ஸ்க்ரீன்ல கொடுக்குறேன், பேஜையும் டேக் பண்றேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.